மதுரை மக்களின் குரல், மதுரை குரல் மீடியா. தென் தமிழகத்திலேயே முதன்முறையாக கிராமப்புற மக்களின் நலனுக்காக அனைத்து தொழில்நுட்ப சாதனங்களும் கருவிகளும் பொருத்தப்பட்ட நடமாடும் கண் மருத்துவ கிளினிக் சேவையை மதுரையை சேர்ந்த பிரபல கண் மருத்துவமனையான ஆதி கண் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. கண் பரிசோதனைக்கான இந்த நவீன மருத்துவ வாகனத்தின் செயல்பாட்டை மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார். இச்சேவையின் தொடக்க விழா நிகழ்வில் மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் எல். அருள் சுந்தரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆதி கண் மருத்துவமனையின் தலைவர் திருமலைக்குமார் கூறுகையில், கிராமப்புறங்களில் 90% பேர் கண்புரை பாதிப்புக்கு ஆளாகின்றனர். இந்த ஏழை எளிய மக்களுக்கு குறித்த கால அளவுகளில் கண் பரிசோதனைகள் என்பது ஒரு சொகுசு வசதியாகவே இருக்கிறது. நம் நாட்டில் 35 முதல் 90% நபர்கள் தங்களுக்கு குளுக்கோமா கண் அழுத்த நோய் இருப்பதை கண்டறியாமலேயே வாழ்கின்றனர். நீரிழிவினால் ஏற்படும் கண் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறியாமல் விடுவதால் பலருக்கு பார்வை இழப்பு ஏற்படுகிறது. விழிப்புணர்வு குறைவாக இருப்பதும் மற்றும் மருத்துவ வசதிகள் அருகில் இல்லாததும் இப்பிரச்சனையை இன்னும் தீவிரமாக்கிவிடுகிறது. இதை தவிர்க்கவே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த நடமாடும் கண் மருத்துவ கிளினிக்கை நாங்கள் அறிமுகம் செய்து கிராமப்புற மக்களின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்பப்போ உங்களுக்கு உடனடி தேவை என்னவோ உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து அதுக்கு மேலே இருக்கிற அதிகமாக ஒரு இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்கள நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு நம்ம குறைந்த செலவில் எல்லா மக்களும் எளிய மக்களையும் பயனடையும் வகையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். மதுரையை பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மதுரை குரல் மீடியாவை பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.